அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த ஜோதி சம்மந்தப்பட்ட கேள்வி நீங்கள் சொல்லுவீங்க மூணு விதமான ஜோதி இருக்குன்னு, ஜீவஜோதி, ஆத்மஜோ, பரஞ்சோதின்னு. இந்த மூணு ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம்? எப்படி நம்ம உணர்றது இந்த ஜோதி? நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறியோ அப்போ உணரலாம். உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றை கூட அதை அறிய முடியாது. ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது. உலக ஞாபகம் ஒன்று எப்போ நீ மறக்கறியோ உனக்கு உலகம் இல்லை, மனம் இல்லை, ஆண்டவன் மட்டும் இருக்கலாம். தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்? தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி உட்கார்ந்துன்னுங்கிறது. ஏதாவது ஒரு பொருள் குறிப்பு வச்சுக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துங்கிறது தவம். ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது. சரியை, கிரியை, யோகம், ஞானம், 3 பதங்கள் இருக்குது. அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற, அங்கே ஒரு சாமி இருக்குது, அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்லை தடிக்கிறான். அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லை தடிக்கிறேன்னு சிந்திக்கிறது இல்லை. இது கல்லால் அடிக்கணும் போல இருக்குது, அப்படி நீயும் ஒரு கல்லை தடிச்சிட்டு போகிற. இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கிட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா சரியை உனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று இருந்த, வீட்டுக்கு வந்துட்டேன். அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்னடா இவ்வளோ பண்ணோம், பேசவே இல்லை, அது இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன். அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே, இவ்வளோ பாடி இருக்கிறோமே, அப்போ என்ன இருக்கணும், பெரியவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும். உனக்குள்ளே உன்னை தேடணும். உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம். உனக்குள்ளே உன்னை தேடி நீ உன்னையே பார்க்கறது ஞானம். இதுதான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சார், இந்த ஆசிரமத்தில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. இந்த ஆசிரமத்தில் வந்து எல்லாருக்கும் உபதேசம் தரீங்க. உபதேசம் தரீங்க, நிறைய பேர் உபதேசம் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில். இந்த உபதேசம்னா என்ன சார்? அதாவது உபதேசம்னா என்ன சொல்லி கொடுக்க, அதாவது மகாபாரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கொடுத்தார உபதேசம், அதெல்லாம் கடவுளுக்கு வேலை கிடையாது. எது கடவுள்? எது கடவுள்? பிள்ளையார் கடவுளா, அம்பாள் கடவுளா, பெருமாள் கடவுளா, சிவன் கடவுளா? எது கடவுள்? முதல்ல கடவுளே எதுன்னு தெரியாது, எத்தையாவது ஒன்று சொல்லிவிட்டு சொல்லிக்கினே போவேன்னு சொல்கிறதா அது? நான் அதை சொல்கிறதே இல்லை. நீ யார், உன்னை தேடு. நீ யாருன்னு தேடினா தான் கடவுள் யாருன்னு தெரியும். அதுக்கு பேரே கிடையாது, ஒரே பேர் ஆன்மா, அவ்வளோதான். அதை விட்டப்பட்டு கடவுளே தெரியாது, இந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், அந்த கடவுள் பேர், எந்த கடவுள் பேர் சொல்லி வாய் திறந்து எப்போ எதை சொல்கிறியோ அது பலிக்காது. வாய் திறக்காமல் பேசணும் கடவுள் விஷயத்தில், அதுதான் பலிக்கும். உலகம் பூரா பரவருக்கோ ஐயாரோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ இந்த மண்டபத்தில் அமைஞ்சிருக்கா ஐயாவோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ என்ன மனப்பூர்வமாக ஆத்மா வணக்கம் முடியும். ஆத்மானம் சாமி. ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ இங்கே நாங்கள் எல்லாம் வந்து உபதேசம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் யாருன்னு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். இந்த வெளி உலகத்தில் பார்க்குற மக்கள்களை யூடியூப்பில் பார்க்குறாங்க, அதை தனி வேறு இதில் பார்க்குறாங்க. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஏதோ நோய் நொடி வந்து அவங்க போகிறது ஆசிரமத்துக்கு, இல்லை எதனா குடும்ப பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் ஆசிரமத்துக்கு போகணும். அதுவா எதனா சாவாச்சின்னா அந்த கலப்பத்தை போக்குறதுக்கு இந்த ஆசிரமத்துக்கு போகணுன்னு நிறையா பேரை சிந்திச்சு, நாங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் நோய் நொடி இல்லை, நாங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கிறோம், வசதியாக இருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் போகக்கூடாதுன்னு சில பேர் நினச்சி இருப்பாங்க.
அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஐயா? இந்த ஆசிரமத்துக்கு, இந்த தெய்வ வெளித்துக்கு, நம்ம நாயரம் நெறிச்சுக்கு யாரெல்லாம் வரணும், இல்லை யாரெல்லாம் வரக்கூடாது, எதான நிபந்தனைகள் இருக்குதையா? நீங்கள் சொல்லி கொடுத்தா தெரியும் ஐயா. மனுஷனுக்கு அவங்கவுங்கன்னு ஒரு உலகத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த உலகத்தை தாண்டி யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஒரு யாராக இருந்தாலும் முதல்ல துக்கம் எதுனா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா, சாமி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார், என் பிள்ளை இறந்துட்டாங்க, என் பொண்ணு இறந்துச்சு, நல்ல பையன் சாமி ஏன் இறந்தான்? அப்போ கெட்ட பையன் சாவலாமா? சாவலாமா சாமி? நல்ல பையன், தங்கமான பையன், யாருக்குன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி இப்போ ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் இப்போ இல்லை சாமி, வாழ வேண்டிய பையன் செத்து போயிட்டான் சாமி, என்ன சாமி பண்ணுறது? நல்லவன் கெட்டவன்றதுலாம் இந்த உலகத்தில் வர மனுஷனுக்கு மட்டும்தான். மரணத்துக்கு நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, பிறந்ததெல்லாம் போகணும். நீ நல்லவனாக வந்தால் நல்ல பிறவி, கெட்டவனாக வந்தால் கெட்ட பிறவியில் மாட்ட போகிற. அப்போ அம்மா வயிற்றுல கருவில் உருவாகும் போதே விதிச்சுட்டான், இந்த டேட்டில் தொடங்கி இந்த டேட்டில் முடிய போகுது. அது நீ நல்லவனாக வாழ்ந்தாலும் நல்லவனாக வாழினாலும் சாக போகிறோம், அது நிச்சயம். ஆனால் இதை அவங்க ஏற்றுப்பாங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் கெட்டவனாக வாழ்ந்தாலும் ஒரு வகையில் ஏற்றுப்பாங்க பொழுது. ஆனால் பாடாலப்பான், இவன் பிறந்து நான் படா அசிங்கமே கிடையாது, ஒரு வகையில் செத்து போயிட்டான், இப்போயாச்சும் அந்த வகையில் ஒரு நிம்மதியாக தானே சொல்லுவாங்க. ஆனால் நல்ல பசங்க ஏன்னா ஒரு அவசரம்னா ஓடுறான், எல்லாத்தையும் எடுத்து செய்கிறான், பின்னால் நல்லா வருவான்னு எதிர்பார்த்த ஒரு பசங்க இறந்துட்டா என்ன பண்ண முடியும்? அந்த அப்பா அம்மாவோட வேதை யார் தீர்க்கிறது அப்படின்னா தீர்க்கவே முடியாது. 1000 சமாதானம் சொன்னாலும் யாருக்குமே அந்த மனசு ஏற்றுக்காது. எவ்வளோ பெரிய ஞானி கடவுளே வந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? சங்கரர் ஆதி சங்கரர் ஆற்று வெள்ளம் போயினுக்குது. அவர் முதல்ல நிறைய தடவை சொல்கிறார், அம்மா நான் சன்னியாசி ஆக போகிறேன், அவனே முடியாதுடா அப்படின்ட்டாங்க. நிறைய தடவை அவர் சொல்கிறாரு, நான் சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீயும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக குழந்தை குட்டியோட இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம சங்கரருக்கு அது ஏற்றுக்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, ஆற்றுல போய் இறங்குறாரு. இறங்கினவுடனே ஒரு முதல்ல ஒரு காலை பிடிச்சிச்சு. காலை பிடிச்ச உடனே அவர் கத்துறாரு. கத்திட்டு நம்ம அம்மா அம்மான்னொடனே அம்மா ஓடி அடிச்சுன்னு போய் நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு? முதல்ல என்னை பிடிச்சிச்சுமா, என்னை சாப்பிடுமா, நீ தைரியமாக இருமா, நல்லபடியாக இரு, நான் போகிறேம்மா அப்படின்றாரு. அம்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. டேய் எப்படின்னா வெளியே வந்துடுறா அப்படின்றாங்க. அவனும் போராடி பார்க்குறான். நம்ம இவர் சங்கர் யாராவது வர முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, அம்மா சன்னியாசி ஆகிடுன்னு சொல்லிடுமா, நீ சன்னியாசி ஆனால் கூட பரவாயில்ல, நீ வாயால் சொல்லிடுமா, அந்த முதல்ல விட்டுடுமா. ஏன்னா சன்னியாசின்றது மறுபிறவி. சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி அது இருக்கிறது ஒரு பிறவி, சன்னியாசியாக ஒருத்தனா அது வேற ஒரு புது பிறவி. அப்போ எனக்கு புது பிறவி ஆகிடுமா, இந்த முதல்ல என்னை விட்டுடும், மவனே நீ இல்லைன்னு சன்னியாசி ஆகிடும் ஒரு வார்த்தை சொல்லுமா, முதல்ல விட்டுடுன்றாங்க. அம்மாவை நம்ம உயிர் போச்சா போதும், முன்னே ரே மவனே போகாத கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவங்க இப்போ எப்படியாவது என் பிள்ளை இருந்தால் போதும்னு டேய் இன்னிலேருந்து நீ சன்னியாசியாக போடணும்னு முதல்ல போயிடுச்சு. இது அவங்க ஆடக்கூடிய நாடகம். அவங்க இங்கே தான் வரணும்னா அது மாற்றத்துக்கு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. அதே போல் மரணம்னு ஒன்று நிகழ்ந்தே தீரும். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் செத்து தான் தீரணும், அதில் மாற்றமே இல்லை. எங்கே டிஃப்ரெண்ட் வருதுன்னா, கெட்டவன் செத்து போட்டான்னா அவன் கூட்டத்தில் போய் அழுவான்ப்பா ஒய்ஞ்சாண்டாவான். இவன் வீட்டில் தூங்கலாம், பக்கத்து வீட்டில் என்னால் கூட தூங்க முடியல, ஒரே ராவடியாக இருக்குது. ஒரு நல்லவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கலாம், சரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நல்ல பையன்பா ஓடோடி போகிறான், எல்லா வேலையும் செஞ்சான், இவன் இவ்வளோ சீக்கிரம் சாவான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மனம் எல்லாம் அங்கே வேதனைப்படுதில்ல, அதுதான் நிறைஞ்ச வாழ்க்கை. அவன் 1000 வருஷம் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லையே. மார்கண்டேயனோட அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லை. அவங்க என்ன பண்ண சிவனை நோக்கி தவமாக இருக்கிறாங்க. ஐயா இவ்வளோ வயசாகினே போகுது, எங்களுக்கு கொல்லி வைக்க கூட ஒரு குழந்தை இல்லை, எதனா ஒரு குழந்தை கொடுறாஜா அப்படின்றாங்க. சரி அவரும் ஒரு நாள் கதையாக கேட்டுட்டு ஒரு நாள் சரி 100 வயசில் ஒரு குழந்தை கொடுக்குறேன், அந்த குழந்தை 100 வயசு வாழும். 100 குழந்தையும் இருக்குது, 16 வயசு தான் வாழும். ஆனால் இந்த குழந்தை நல்ல குழந்தை, அருமையான குழந்தை, உலகம் உள்ள வரைக்கும் அந்த பேர் நிலைக்கும். உனக்கு 100 வயசு வாழ்றவன் கெட்டவன், ஆனால் 100 வயசு வாழ்வான். இப்போ உனக்கு எந்த குழந்தை வேணும்னு கேட்குறாரு. யாரே சிவபெருமானே அவங்க அம்மா அப்பா கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க,
அநியாயம் முடிச்சவனை பக்கத்தில் வச்சுன்னு நான் எதுக்கு பாடாத பாட பண்ணேன். 11 வயசில் போனால் கூட பரவாயில்ல, ஒரு நல்ல குழந்தையா கொடு, பார்த்து பொறுக்கி நல்ல பீஸாக ஒன்று கொடுன்ற மாதிரி சிவபெருமான்கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்டு வாங்கிறாங்க. அவரும் வளர்ந்துக்கினே வராரு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 14-12 வயசு தாண்டவொடனே இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, 16 கிட்ட வந்தவொடனே வேதனை. அவங்களுக்கு தெரியும் 16ல் பையன் கதை முடிஞ்சு போச்சு, ஆனால் நல்ல சிவ பூஜையில் இருக்கிறான், நல்ல தங்கமாக இருக்கிறான், செத்து போகிறானே அப்படி என்ன பண்ண அவங்க மூலையில் போய் 2 பேரும் அழுகுறாங்க. இது பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் புள்ள கவனிக்கிறான் மார்க்கண்டையன். என்னம்மா அப்பப்போ போய் தனித்தனியாக போய் உட்காந்து அழுகுறீங்க, காரணம் சொன்னால் என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி நீ வரம் வாங்கி பெற்ற புள்ள, ஆனால் வரம் கொடுக்கும்போதே சிவபெருமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாரு. 16 வயசு தான் கேரண்டி, அதுக்கு மேலே விட மாட்டான், தூக்கின்னு போடுவான் பையனை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 16 வருஷம்டா, உன்னை எப்போ தூக்கி போவான்னு தெரியல, தினம் எனக்கு அந்த வேதனை இருக்குது அப்படின்றாங்க. அப்படியாம்மா, சரிம்மா நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, யம வரான். யம வந்தவொடனே அவர் சிவபெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிறார். சிவபெருமானை கட்டி போச்சவொடனே யம என்ன பண்ணுவான், விடுவானா, நீ யாரை போச்சாலும் உனக்கு கூட்டும் போகிறதுக்கு தான் வந்துக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி போடும்போது சிவபெருமானையும் சேர்த்து பிடிக்கிறார். இப்போ சிவபெருமானு யமனை எட்டி உதைக்கிறார். யாருக்காக? தன்னை அடக்கலமான பக்தனுக்காக யமனை சிவபெருமானு எட்டி உதைக்கிறார். இது என்ன சாமி தத்துவம்? அப்போ நாளைக்கு போய் நம்ம சிவலிங்கெல்லாம் புஷ்டோம்னா யமனை எட்டி வச்சுருவாரோ அப்படின்னா, சிவலிங்கத்தை பிடிச்சி எல்லாம் சேர்த்து தான் போனோம். அவன் சிவன் நினச்சி பிடிச்சான்னா உன்னை போய் காப்பாற்றுவான். யாருக்கு அந்த தெம்புக்குது, யாருக்கு அந்த தெளிவு இருக்குது? யாருக்கும் இல்லையே. அப்போ மார்க்கண்டையனுக்கு மட்டும் அது எப்படி கிடச்சிதுன்னா, இப்போ கொடிமரம் வச்சுக்கிறேன் பாருங்க, அதுதான் அது கதை. 36 தத்துவங்களை எவன் கடந்தானோ அவன் சிவனை அடைவான், சிவனை எவன் அடைஞ்சானோ அவனை எட்டி சிவன் உதைப்பான். யாரா? யமனை. சரிங்களா? அவன் தான் இங்கே மகானாபம் ஞானியாபம் உலகத்தில் வாழ்வான்றது தான் அந்த கொடிமரத்தோட தத்துவம். இது மார்க்கண்டேய தத்துவம். சரிங்களா? இதை தான் சம விஷயம். இதை எல்லாருக்கும் புரியாது. அவங்க வேதனையிலே இருக்கிறாங்க. இருந்த வரைக்கும் லாபம். புரியுதுங்களா? என் பிள்ளை செத்து போயிடான், நல்லவனா செத்து போகிறான். முன்னெல்லாம் மக்கள் இருப்பாங்க, போருக்குன்னு போனால் வீட்டில் ஒரு பிள்ளைய கொடுக்கணும், வீட்டில் ஒரு பிள்ளைய அனுப்பணும். சண்டைன்னு வரும்போது ராஜா கேட்பாரு, வீட்டுக்கு ஒருத்தனை வர சொல்லுங்க அப்படின்னு. போய் தான் ஆகணும். தெரிஞ்சே தான் அனுப்புவாங்க அந்த காலத்தில் அம்மாங்களாம். போனால் திரும்பி வருவானோ வரமாட்டானோ தெரியாது. ஆனால் என் பிள்ளை ஒருவேளை பணமாக வந்தால் கூட எக்காரணத்தை முதுகில் குத்தி வரக்கூடாது, நெஞ்சில் தாங்கி வரணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் நினச்சா மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைக்கணும், செத்து போகிறது விதி, அதை மாற்றவே முடியாது. அவன் சாகுற வரைக்கும் நல்லவனா வந்தானா அந்த சந்தோஷத்தோட நல்லா இருக்கும். இதை நினச்சிட்டாங்கன்னா அங்கே வேதனை இருக்கா சாமி? கடவுளை திட்ட வேண்டிய வேதனை இருக்காது. எல்லாம் இங்கே நிர்ணயிக்கப்பட்டது. அவனும் அவன் மட்டுமா சாக போகிறான், நாளைக்கு நானும் சாக போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடணும். இவ்வளோதான் சாமி. இதை நினச்சாங்கன்னா அவன் கண்ணில் தண்ணீர் வராது, நிம்மதியாக இருப்பாங்க. நிம்மதி தானே வேணும், பெருசாக வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியணும். யாரெல்லாம் வரணும்? இது இந்த கலை கற்றுக்கிறதுக்கு யாரெல்லாம் வரணும்? எல்லாருக்குமே இந்த கலை பொதுவானது, பொருத்தமானது தான். ஆனால் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி அதனால் நம்மளால் பண்ண முடியுமான்றத அவங்கள எடை போட்டு பார்த்துக்கணும். ஒரு தடவை வந்துட்டு ஐயா சொல்லாடே இது புலிவால் பிடிச்சிட்டேன்னா ஒன்று அது சாகணும், இல்லை நீ சாகணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்தே தீரும். அப்போ இந்த தெளிவு இருக்கணும். இதை வந்தால் நான் பண்ண முடியுமா? ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறதும் வரதுமா இங்கே நடக்காது. ஒரு தடவை இறங்கிட்டா அதில் இருக்கிற லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உடல் ரீதியாகவே உன் உடம்பு மாறிடும். அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரணும். சரிங்களா? சும்மா வந்துடுமா? ஒரு சாப்பாடு ஆகணும்னாட 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் தானே சாப்பாடு ஆக்கி சாப்பிட முடியும். அப்போ ஞானம்ன்றது உன்னை பக்குவப்படுத்த போகிற ஒரு பொருளை நீ அடையணும்னு சொன்னால் எவ்வளோ காலம் வேணும், அவ்வளோ காலமும் நீ எவ்வளோ சோதனையை தாங்கியிருக்கணும். சோதனை இல்லாமல் சுகம் கிடைக்கவே கிடைக்காது. இது விதிக்கப்பட்டது. சுகம் வேணுன்றவங்களாம் சோதனையை எதிர்கொண்டு போகிறது இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அப்போ தெளிவோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்கும்.